சப்போர்ட் இன் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படிங்கிற லெசனுக்கான வினா விடைகள் தான் பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில தான் நாம இந்த கொஸ்டின்ஸ்ல பார்க்க போறோம். இந்த ஒரு லெசனுக்கே கிட்டத்தட்ட 94 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸையுமே நம்ம இந்த ஒரு லெசன்ல இருந்து நம்ம விடவே கிடையாது. எல்லாத்தையுமே ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். 6th அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம 10th வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கு டெட்டுக்காக கொஸ்டின் ஆன்சர் போட்டுட்டு இருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா சோசியல் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதனால கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே வீடியோ பாருங்க. அது டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பேப்பர் 1 to 2க்குமே இது காமனா தான் இருக்கு. ஏன்னா கம்பல்சரி நீங்க 6th 7th 8th சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சோசியல் எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். இதுவே பேப்பர் 2ஆ இருக்கிறவங்க கம்பல்சரி 10th வரைக்குமே நீங்க படிச்சுதான் ஆகணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் நீங்க எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நாங்க சொல்றோம். அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் முக்கிய நீர்ச்சந்தி எது? அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் முக்கிய நீர் சந்தி எது? ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிறது. இது மிக முக்கியமான கடல் போக்குவரத்து பாதையாகும். ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிறது. இது மிக முக்கியமான கடல் போக்குவரத்து பாதையாகும். நிலப்பரப்பு எத்தனை நில தோற்றங்களாக வகைப்படுத்தப்படுகிறது? நிலப்பரப்பு எத்தனை நில தோற்றங்களாக வகைப்படுத்தப்படுகிறது? 3. முதல் நிலை, இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லி மொத்தமா 3 நிலை. முதல் நிலை, இரண்டாம் நிலை மற்றும் 3ஆம் நிலை. முதல் நிலையில பாத்தீங்க அப்படின்னா கண்டங்கள், பெருங்கடல்கள். இரண்டாம் நிலையில மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். 3ஆம் நிலையில பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள் என 3 விதத்துல இதை வகைப்படுத்தி இருக்காங்க. பீடபூமிகளில் உலகிலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படுவது எது? பீடபூமிகளில் உலகிலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படுவது திபெத் பீடபூமி. இந்த திபெத் பீடபூமி உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. பீடபூமிகள் பொதுவாக தாதுக்கள் நிறைந்த பகுதிகளாக இருக்கின்றன. அப்போ உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எதுன்னு கேட்கலாம். திபெத் பீடபூமி. பாக்னீர் சந்தி எந்த இரு நாடுகளின் நிலப்பகுதிகளை பிரிக்கிறது? பாக்னீர் சந்தி எந்த இரு நாடுகளின் நிலப்பகுதிகளை பிரிக்கிறது? இந்தியா மற்றும் இலங்கை. நீர்ச்சந்தி என்பது 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் அல்லது 2 பெரிய நிலப்பரப்புகளை பிரிக்கும் குறுகிய நீர்ப்பகுதி ஆகும். நீர்ச்சந்தி என்பது 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் அல்லது 2 பெரிய நிலப்பரப்புகளை பிரிக்கும் குறுகிய நீர்ப்பகுதி ஆகும். புவியின் மேலோட்டில் காணப்படும் மிக பரந்த நிலப்பரப்பினை எவ்வாறு அழைக்கிறோம்? புவியின் மேலோட்டில் காணப்படும் மிக பரந்த நிலப்பரப்பினை எவ்வாறு அழைக்கிறோம்? கண்டங்கள் என அழைக்கிறோம். புவியில் மொத்தம் 7 கண்டங்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் பல்வேறு காலநிலை மற்றும் இயற்கை அமைப்புகளை கொண்டுள்ளன. புவியில் மொத்தம் 7 கண்டங்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் பல்வேறு காலநிலை மற்றும் இயற்கை அமைப்புகளை கொண்டுள்ளன. கங்கை சமவெளி அமைந்துள்ள நாடு எது? கங்கை சமவெளி அமைந்துள்ள நாடு இந்தியா. இந்தியாவின் வடபகுதியில் அமைந்துள்ள கங்கை சமவெளி உலகின் மிகப்பெரிய மற்றும் செழிப்பான சமவெளிகளில் ஒன்றாகும். இந்தியாவின் வடபகுதியில் அமைந்துள்ள கங்கை சமவெளி உலகின் மிகப்பெரிய மற்றும் செழிப்பான சமவெளிகளில் ஒன்றாகும். உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது? உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். புவியின் மொத்த பரப்பளவில் 1/3 பகுதியை பசிபிக் பெருங்கடல் கொண்டுள்ளது. இதன் வடிவம் தோராயமாக முக்கோண வடிவில் இருக்கும். புவியின் மொத்த பரப்பளவில் 1/3 பகுதியை பசிபிக் பெருங்கடல் கொண்டுள்ளது. இதன் வடிவம் தோராயமாக முக்கோண வடிவில் இருக்கும். அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் ஆய்வு நிலையம் எது? அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் ஆய்வு நிலையம் தட்சிண கங்கோத்ரி. அண்டார்டிகாவில் இந்தியாவின் முதல் ஆய்வு நிலையம் தட்சிண கங்கோத்ரி ஆகும். இது தற்போது பனி மூடியதால் செயல்பாட்டில் இல்லை. அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் ஆய்வு நிலையம் தட்சிண கங்கோத்ரி.
இது வந்து தற்போது அண்டார்டிகாவில் இந்தியாவின் முதல் ஆய்வு நிலையம் தட்சிண கங்கோத்திரி தான். ஆனா இது தற்போது பனி மூடியதால செயல்பாட்டுல இல்ல. பரப்பளவில் உலகின் இரண்டாவது பெரிய கண்டம் எது? பரப்பளவில் உலகின் இரண்டாவது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்க கண்டம் இருண்ட கண்டம் என்றும் அழைக்கப்பட்டது. உலகின் மிக நீளமான நதியான நைல் நதி இந்த கண்டத்தில் தான் பாய்கிறது. ஆப்பிரிக்கா கண்டம் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்டது. உலகின் மிக நீளமான நதியான நைல் நதி இக்கண்டத்தில் தான் பாய்கிறது. பசிபிக் என்பதன் பொருள் என்ன? பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. ஸ்பெயின் நாட்டு மாலுமி பெர்டினாண்ட் மெகலன் பசிபிக் பெருங்கடலுக்கு இப்பெயரை சூட்டினார். பசிபிக் என்றால் ஸ்பானிஷ் மொழியில் அமைதி என்று பொருள். ஸ்பெயின் நாட்டு மாலுமி பெர்டினாண்ட் மெகலன் பசிபிக் பெருங்கடலுக்கு இப்பெயரை சூட்டினார். பசிபிக் என்றால் ஸ்பானிஷ் மொழியில் அமைதி என்று பொருள். சர்வதேச மலைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. மலைகளின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்தது. உலகின் மிக ஆழமான அகழியான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? உலகின் மிக ஆழமான அகழியான மரியானா அகழி பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. மரியானா அகழியின் ஆழம் சுமார் 10,994 மீட்டர்கள் ஆகும். இது எவரெஸ்ட் சிகரத்தையே இந்த அகழிக்குள் மூழ்கடித்தாலும் அதன் மேல் பகுதிக்கு மேலே இன்னும் நீர் இருக்கும் அளவுக்கு ஆழமானது. மரியானா அகழியின் ஆழம் சுமார் 10,994 மீட்டர்கள் ஆகும். இது எவரெஸ்ட் சிகரத்தையே இந்த அகழிக்குள் மூழ்கடித்தாலும் அதன் மேல் பகுதிக்கு மேலே இன்னும் நீர் இருக்கும் அளவுக்கு ஆழமானது. உலகின் கூரை என்று அழைக்கப்படும் நிலத்தோற்றம் எது? ஏற்கனவே பார்த்தோம். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் நிலத்தோற்றம் திபெத் பீடபூமி. திபெத் பீடபூமி மிகவும் உயரமாக இருப்பதால் இந்த பெயரால் அழைக்கப்படுகிறது. உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் நேபாளம் நாட்டில் அமைந்துள்ளது. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8,848. 8 வச்சா 4 8ல நீங்க வந்து எவரெஸ்ட் அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். 8 வச்சா 4 8ல போயிடலாம். அப்ப எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8,848 மீட்டர்கள். இது இமயமலை தொடரில் அமைந்துள்ளது. புவியின் பரப்பளவில் எத்தனை சதவீதம் பெருங்கடல்களால் சூழப்பட்டுள்ளது? புவியின் பரப்பளவில் எத்தனை சதவீதம் பெருங்கடல்களால் சூழப்பட்டுள்ளது? 71%. அதிகப்படியான நீர்ப்பரப்பின் காரணமாகவே விண்வெளியில் இருந்து பார்க்கும் போது புவி நீல நிறமாக தோன்றுகிறது. அதிகப்படியான நீர்ப்பரப்பின் காரணமாகவே விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது புவி நீல நிறமாக தோன்றுகிறது. வட துருவத்தை சுற்றியுள்ள பெருங்கடல் எது? வட துருவத்தை சுற்றியுள்ள பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் வருடத்தின் பெரும் பகுதி உறைந்து காணப்படும். இது வட துருவத்தில் அமைந்துள்ளது. ஆர்டிக் பெருங்கடல் வருடத்தின் பெரும் பகுதி உறைந்து காணப்படும். இது வட துருவத்தில் அமைந்துள்ளது. மலாக்கா நீர்ச்சந்தி எந்த 2 பெருங்கடல்களை இணைக்கிறது? மலாக்கா நீர்ச்சந்தி எந்த 2 பெருங்கடல்களை இணைக்கிறது? பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். மலேசியா மற்றும் இந்தோனேசியாவிற்கு இடையே அமைந்துள்ள முக்கியமான கடல் வணிக பாதையாகும். மலேசியா மற்றும் இந்தோனேசியாவிற்கு இடையே அமைந்துள்ள முக்கியமான கடல் வணிக பாதையாகும். புவியின் மேற்பரப்பில் உள்ள உயரமான நிலத்தோற்றங்களையும் தாழ்வான நீர்நிலைகளையும் எவ்வாறு அழைக்கிறோம்? புவியின் மேற்பரப்பில் உள்ள உயரமான நிலத்தோற்றங்களையும் தாழ்வான நீர்நிலைகளையும் எவ்வாறு அழைக்கிறோம்? நிலத்தோற்றங்கள். மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், கடல்கள் ஆகியவை புவியின் பல்வேறு நிலத்தோற்றங்கள் ஆகும். இந்தியாவின் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் காணப்படும் பீடபூமி எது? இந்தியாவின் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் காணப்படும் பீடபூமி தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி இந்தியாவின் மிகப்பெரிய தீபகற்ப பீடபூமி ஆகும். தக்கான பீடபூமி இந்தியாவின் மிகப்பெரிய தீபகற்ப பீடபூமி ஆகும். இது எரிமலை குழம்பு மண்ணால் உருவானது. எரிமலை குழம்பு மண்ணால் உருவானது. ஒரு பெரிய நீர்நிலையை மற்றொரு பெரிய நீர்நிலையோடு இணைக்கும் குறுகிய நீர் பகுதி எது? ஒரு பெரிய நீர்நிலையை மற்றொரு பெரிய நீர்நிலையோடு இணைக்கும் குறுகிய நீர் பகுதி நீர்ச்சந்தி.
பெரிங் நீர்ச்சந்தி மற்றும் பாக் நீர்ச்சந்தி ஆகியவை இதற்கு மிகச் சிறந்த உதாரணங்கள் ஆகும். பெரிங் நீர்ச்சந்தி மற்றும் பாக் நீர்ச்சந்தி ஆகியவை இதற்கு மிகச் சிறந்த உதாரணங்கள் ஆகும். நிலப்பரப்பின் உயரத்தை எதிலிருந்து அளவிட வேண்டும்? நிலப்பரப்பின் உயரத்தை கடல் மட்டத்திலிருந்து அளவிட வேண்டும். கடல் மட்டம் உலகம் முழுவதும் சமமாக இருப்பதால் நிலத்தின் உயரத்தை அளவிட இது ஒரு நிலையான அளவுகோல் ஆகும். கடல் மட்டம் உலகம் முழுவதும் சமமாக இருப்பதால் நிலத்தின் உயரத்தை அளவிட இது ஒரு நிலையான அளவுகோல் ஆகும். நிலப்பரப்பின் உயரத்தை எதிலிருந்து அளவிட முடியும்? கடல் மட்டத்திலிருந்து. எஸ் வடிவத்தில் காணப்படும் பெருங்கடல் எது? எஸ் வடிவத்தில் காணப்படும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் உலகின் 2வது பெரிய பெருங்கடல் ஆகும். இது வர்த்தக ரீதியாக மிகவும் முக்கியமானதாகும். எஸ் அப்படிங்கிறது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மாதிரி 2 இதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து உலகின் 2வது பெருங்கடல் ஆகும். பசிபிக் பெருங்கடலின் வடிவம் என்ன? பசிபிக் பெருங்கடலின் வடிவம் முக்கோண வடிவம். முக்கோணம் அப்படியே அமைதியா இருக்கும். புவியின் மொத்த பரப்பளவில் 1/3 பகுதியை பசிபிக் பெருங்கடல் கொண்டுள்ளது. உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிக நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் அமைந்திருக்கு. தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆகும். இதன் நீளம் சுமார் 7000 கிலோமீட்டர் ஆகும். ஆண்டி பார்க்க ரொம்ப ஹைட்டா நீளமா இருப்பாங்க. ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் ரொம்ப ரொம்ப நீளமான, உலகத்திலேயே ரொம்ப நீளமா ஆண்டி இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள மிக ஆழமான பகுதி எது? ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள மிக ஆழமான பகுதி யுரேசியன் தாழ்நிலம். ஆர்டிக் பெருங்கடல் உலகின் மிகச் சிறிய பெருங்கடல் ஆகும். யூ வந்து சின்னதா தான் இருக்கும். அப்போ யுரேசியன் தாழ்நிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு உலகின் மிகச் சிறிய பெருங்கடல். வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கும் நிலச்சந்தி எது? வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கும் நிலச்சந்தி பனாமா நிலச்சந்தி. பனாமா நிலச்சந்தி. பனாமா நிலச்சந்தி அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை பிரிக்கிறது. அப்ப இணைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும், வட தென். ஆனா பிரிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலை பிரிக்குது. மலைகளை விட உயரத்தில் குறைவாகவும் அகன்ற சமமான உச்சியையும் கொண்ட நிலப்பகுதி எது? மலைகளை விட உயரத்தில் குறைவாகவும் அகன்ற சமமான உச்சியையும் கொண்ட நிலப்பகுதி பீடபூமி. பீடபூமிகள் மேசை நிலம் என்றும் அழைக்கப்படுகின்றன. பீடபூமிகள் மேசை நிலம் என்றும் அழைக்கப்படுகின்றன. தென் பெருங்கடலை சூழ்ந்துள்ள கண்டம் எது? தென் பெருங்கடலை சூழ்ந்துள்ள கண்டம் அண்டார்டிகா. தென் பெருங்கடல் அண்டார்டிகா கண்டத்தை சுற்றியுள்ளது. பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி பெரிங் நீர்ச்சந்தி. பெரிங் நீர்ச்சந்தி ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிக்கிறது. 2ஆம் நிலை நிலத்தோற்றங்களில் சேராதது எது? பெருங்கடல்கள். கண்டங்களும் பெருங்கடல்களும் முதல் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். முன்னாடியே பார்த்தோம் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்னென்ன இருக்குன்னு அதை மாற்றம் பண்ணிக்கோங்க. மலைகளின் தொடர்ச்சியான அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலைகளின் தொடர்ச்சியான அமைப்பு மலைத்தொடர் என அழைக்கப்படுகிறது. இமயமலைத்தொடர் ஆசியாவில் அமைந்துள்ள உலகின் மிக உயர்ந்த மலைத்தொடர் ஆகும். இந்திய பெருங்கடலின் வடிவம் என்ன? இந்திய பெருங்கடலின் வடிவம் முக்கோண வடிவம். இந்திய பெருங்கடல் 3 பக்கங்களிலும் நிலப்பகுதியால் சூழப்பட்டுள்ளது. 3ஆம் நிலை நிலத்தோற்றங்களுக்கு உதாரணம் எது? 3ஆம் நிலை நிலத்தோற்றங்களுக்கு உதாரணம் மணற்குன்றுகள். அரித்தல் மற்றும் படிவித்தல் செயல்களால் உருவாவவை 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். புவியின் மொத்த பரப்பளவில் நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் உள்ளது? புவியின் மொத்த பரப்பளவில் நிலப்பரப்பு 29% உள்ளது. புவியின் பரப்பளவில் சுமார் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. மீதமுள்ள 29% மட்டுமே நிலப்பரப்பாகும். செங்குத்தான சரிவுகளை கொண்ட மிக உயர்ந்த நிலத்தோற்றம் எது? செங்குத்தான சரிவுகளை கொண்ட மிக உயர்ந்த நிலத்தோற்றம் மலை. சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலப்பகுதிகளை மலைகள் எனப்படுகின்றன. பெருங்கடல்களின் ஆழத்தை அளவிட பயன்படும் அலகு எது?
பெருங்கடல்களின் ஆழத்தை அளவிட பயன்படும் அலகு மீட்டர். கடல் மட்டத்திலிருந்து நிலத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் பொதுவாக மீட்டர் அலகிலேயே குறிப்பிடுகிறோம். உலகின் மூன்றாவது பெரிய பெருங்கடல் எது? இந்திய பெருங்கடல். உலகின் மூன்றாவது பெரிய பெருங்கடல் இந்திய பெருங்கடல். ஒரு நாட்டின் பெயரால் அழைக்கப்படும் ஒரே பெருங்கடல் இதுவே. ஒரு நாட்டின் பெயரால் அழைக்கப்படும் பெருங்கடல் எதுன்னு கேட்டாங்கனாலும் இந்திய பெருங்கடல் தான். நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதி எங்குள்ளது? நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதி பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் வளையமாக அமைந்துள்ளதால் இது நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. 60 டிகிரி தெற்கு அட்சரேகையால் சூழப்பட்டுள்ள பெருங்கடல் எது? 60 டிகிரி தெற்கு அட்சரேகையால் சூழப்பட்டுள்ள பெருங்கடல் தென் பெருங்கடல். 60 ரூபா தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பெருங்கடல் அண்டார்டிக் பெருங்கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. அண்டாக்குள்ளதான் தேன் இருக்கும் அப்படின்னு ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்பிரிக்காவின் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆப்பிரிக்காவின் மிக உயர்ந்த சிகரம் கிளிமஞ்சாரோ. கிளிமஞ்சாரோ சிகரம் தான்சானியா நாட்டில் அமைந்துள்ளது. கிளிமஞ்சாரோ சிகரம் தான்சானியா நாட்டில் அமைந்துள்ளது. சமவெளிகள் பெரும்பாலும் எந்த பொருள்களால் உருவாகின்றன? சமவெளிகள் பாத்தீங்க அப்படின்னா வண்டல் படிவுகள். ஆறுகள் மலைகளிலிருந்து அடித்து வரும் நுண்மணல் மற்றும் களிமண் படிவதால் சமவெளிகள் உருவாகின்றன. ஐரோப்பா கண்டத்தில் பாயும் மிக முக்கியமான சமவெளி எது? ஐரோப்பா கண்டத்தில் பாயும் மிக முக்கியமான சமவெளி வட ஐரோப்பிய சமவெளி. ஐரோப்பாவின் பெரும்பாலான மக்கள் தொகையும் விவசாயமும் இச்சமவெளியை சார்ந்தே உள்ளன. தமிழ்நாட்டில் காணப்படும் மிக முக்கியமான பீடபூமி எது? தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரி பீடபூமி. தமிழ்நாட்டில் தர்மபுரி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை பீடபூமிகள் காணப்படுகின்றன. இது பாட புத்தகத்தில் பீடபூமிகள் பற்றிய விளக்கத்துல தனியா கொடுத்திருக்காங்க. உலகின் மிகப்பெரிய தீவு எது? உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து. உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து. ஆஸ்திரேலியா ஒரு தீவு கண்டம், ஆனால் கிரீன்லாந்து உலகின் மிகப்பெரிய தீவாக கருதப்படுகிறது. 3 பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 3 பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீபகற்பம். இந்தியா ஒரு சிறந்த தீபகற்பத்திற்கு உதாரணமாகும். ஏனெனில் இது கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 3 திசைகளும், அப்போ வட மட்டும் இல்ல, ஓகேங்களா, வடக்கு மட்டும் இல்ல, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வட மட்டும் இல்ல, 3 திசைகளிலும் கடல்களால் சூழப்பட்டுள்ளது. உலகின் மிகச் சிறிய கண்டம் எது? ஆஸ்திரேலியா. ஆஸ்தி எப்பவுமே நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆஸ்திரேலியா ஒரு தீவு கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஆஸ்தியை யாரும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி 4 பக்கமும் நீரால சூழப்பட்டிருக்கு. பனி சூழ்ந்த கண்டம் என்று அழைக்கப்படுவது எது? பனி சூழ்ந்த கண்டம் என்று அழைக்கப்படுவது அண்டார்டிகா. அண்டார்டிகா உலகின் 5வது பெரிய கண்டமாகும். இங்கு பல்வேறு நாடுகளின் ஆராய்ச்சி நிலையங்கள் மட்டுமே உள்ளன. இந்த நிலப்பரப்பும் பெருங்கடலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்டங்கள் இதெல்லாம் கொடுத்திருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். இதனுடைய ஃபுல் ஷார்ட்கட் வீடியோ நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அந்த வீடியோல நான் எல்லாமே கோர்வையா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது ஈஸியா உங்களுக்கு மனசுல பதியும். அதனால இந்த ஒரு லெசன் கண்டிப்பா நீங்க டெலிகிராம்ல போய் பாருங்க. டெலிகிராம்ல பார்க்க தெரியாதவங்க நீங்க பிளேலிஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா 6th சோசியல்ல உங்களுக்கு டேர்ம் வைஸா கொடுத்திருப்பேன். நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படிங்கிற லெசனை அதை போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த லெசனை. அண்டார்டிகா உலகின் 5வது பெரிய கண்டமாகும். இங்கு பல்வேறு நாடுகளின் ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளன. நிலப்பரப்பில் மிக பரந்த சமமான நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலப்பரப்பில் மிக பரந்த சமமான நிலப்பகுதி சமவெளிகள். சமவெளிகள் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் மண்ணால் உருவாவதால் இவை விவசாயத்திற்கு மிகவும் ஏற்றவை. தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது எது? தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருப்பதால் இது தீவு கண்டம் எனப்படுகிறது. இது ஒரே ஒரு நாட்டை மட்டுமே கொண்ட கண்டமாகவும் திகழ்கிறது. அண்டார்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? சரிங்க, அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி போர்ட்டோ ரிகோ அகழி. போர்ட்டோ ரிகோ அகழி. இந்த போர்ட்டோ ரிகோ அகழியில் உள்ள மில்வாக்கி ஆழி இதன் மிக ஆழமான பகுதியாகும்.
போர்ட்டோரிக்கோ அகழியில் உள்ள மில்வாக்கி ஆழி இதன் மிக ஆழமான பகுதியாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், தயவு செஞ்சு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்டார்டிகா கண்டத்தை சூழ்ந்துள்ள பெருங்கடல் எது? அண்டார்டிகா கண்டத்தை சூழ்ந்துள்ள பெருங்கடல் தென் பெருங்கடல். தென் பெருங்கடல் அண்டார்டிகா கண்டத்தை சுற்றியுள்ளது. இந்தியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ள தீபகற்பத்தின் கிழக்கே உள்ள கடல் எது? இந்தியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ள தீபகற்பத்தின் கிழக்கே உள்ள கடல் வங்காள விரிகுடா. இந்திய தீபகற்பத்தின் மேற்கே அரபிக்கடலும் கிழக்கே வங்காள விரிகுடாவும் எல்லையாக உள்ளன. இந்திய தீபகற்பத்தின் மேற்கே அரபிக்கடலும் கிழக்கே வங்காள விரிகுடாவும் எல்லையாக உள்ளன. மலைகளை போல் அல்லாமல் அதன் உச்சி சமமாக இருப்பதால் பீடபூமிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மலைகளை போல் அல்லாமல் அதன் உச்சி சமமாக இருப்பதால் பீடபூமிகள் மேசை நிலம் என அழைக்கப்படுகிறது. பீடபூமிகள் செங்குத்தான சரிவுகளை கொண்டிருக்கும் தாதுக்கள் அதிகம் கிடைப்பதால் சுரங்க தொழிலுக்கு ஏற்றவை. பீடபூமிகள் செங்குத்தான சரிவுகளை கொண்டிருக்கும் தாதுக்கள் அதிகம் கிடைப்பதால் சுரங்க தொழிலுக்கு ஏற்றவை. வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய இரு கண்டங்களுக்கு இடையே காணப்படும் பெருங்கடல் எது? வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய இரு கண்டங்களுக்கு இடையே காணப்படும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் வடக்கே ஆர்க்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே தென் பெருங்கடல் வரை பரவியுள்ளது. பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு புவியின் மொத்த பரப்பளவில் எத்தனை பங்கு ஆகும்? பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு புவியின் மொத்த பரப்பளவில் 1/3 பங்கு. பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய பெருங்கடல். இது புவியின் மொத்த மேற்பரப்பின் சுமார் 1/3 பகுதியை கொண்டுள்ளது. ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான நிலத்தோற்றம்? ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான நிலத்தோற்றம்? வட அமெரிக்கா. ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய மலைத்தொடர் ஆகும். நிலச்சந்தி என்பது 2 நிலப்பரப்புகளை இணைப்பது என்றால் 2 நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலச்சந்தி என்பது 2 நிலப்பரப்புகளை இணைப்பது என்றால் 2 நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர்ச்சந்தி. நீர்ச்சந்தி என்பது 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி ஆகும். நீர்ச்சந்தி என்பது 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி ஆகும். ஆறுகளின் படிவித்தல் செயலால் உருவான 2ஆம் நிலை நிலத்தோற்றம் எது? ஆறுகளின் படிவித்தல் செயலால் உருவான 2ஆம் நிலை நிலத்தோற்றம் சமவெளிகள். மணல் மற்றும் வண்டல் படிவுகள் படிந்து தட்டையான சமவெளி பகுதிகளை உருவாக்குகின்றன. புவியின் மிகச்சிறிய பெருங்கடல் எது? புவியின் மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல். ஆர்க்டிக் பெருங்கடல் வடதுருவத்தில் அமைந்துள்ளது. இது மற்ற பெருங்கடல்களை விட பரப்பளவில் சிறியது. ஆர்க்டிக் பெருங்கடல் வடதுருவத்தில் அமைந்துள்ளது. இது மற்ற பெருங்கடல்களை விட பரப்பளவில் சிறியது. தென் அமெரிக்காவின் அமேசான் சமவெளி எவ்வகையான நிலத்தோற்றம்? 2ஆம் நிலை நிலத்தோற்றம். மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் ஆகிய அனைத்தும் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். உலகின் மிக நீளமான நதியான நைல் நதி எந்த கண்டத்தில் பாய்கிறது? ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. உலகின் மிக நீளமான நதியான நைல் நதி எந்த கண்டத்தில் பாய்கிறது? ஆப்பிரிக்கா கண்டம். நைல் நதி ஆப்பிரிக்காவின் மிக முக்கியமான நதியாகும். இதன் நீளம் சுமார் 6650 கிலோமீட்டர். வண்டல் மண் படிவுகளால் உருவான சிந்து கங்கை சமவெளி எங்குள்ளது? வண்டல் மண் படிவுகளால் உருவான சிந்து கங்கை சமவெளி எங்குள்ளது? வட இந்தியாவில். இது உலகின் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட சமவெளிகளில் ஒன்றாகும். எது? வட இந்தியா உலகின் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட சமவெளிகளில் ஒன்றாகும். தீவு கண்டம் என்று அழைக்கப்படும் ஆஸ்திரேலியா எந்த அரைக்கோளத்தில் முழுமையாக அமைந்துள்ளது? தீவு கண்டம் என்று அழைக்கப்படும் ஆஸ்திரேலியா எந்த அரைக்கோளத்தில் முழுமையாக அமைந்துள்ளது? தென் அரைக்கோளம். ஆஸ்திரேலியா கண்டம் 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருப்பதோடு முழுமையாக நிலநடுக்கோட்டிற்கு தெற்கே அமைந்துள்ளது. ஆஸ்திரேலியா கண்டம் 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருப்பதோடு முழுமையாக நிலநடுக்கோட்டிற்கு தெற்கே அமைந்துள்ளது. பரப்பளவில் ஆசியா கண்டத்திற்கு அடுத்ததாக, அதாவது 2வது இடம் இருக்கும் கண்டம் எது? பரப்பளவில் ஆசியா கண்டத்திற்கு அடுத்ததாக இருக்கும் கண்டம் ஆப்பிரிக்கா.
ஆசியா உலகின் மிகப்பெரிய கண்டம். அதனைத் தொடர்ந்து ஆப்பிரிக்கா இரண்டாவது பெரிய கண்டமாகும். இரண்டாம் நிலை நிலத்தோற்றமான பீடபூமிகள் எதற்கு பெயர் பெற்றவை? இரண்டாம் நிலை நிலத்தோற்றமான பீடபூமிகள் தாது வளங்களுக்கு பெயர் பெற்றவை. இந்தியாவில் உள்ள சோட்டா நாக்பூர் பீடபூமி கனிம வளங்கள் நிறைந்த பகுதியாகும். உலகின் மிகப்பெரிய சமவெளி எது? உலகின் மிகப்பெரிய சமவெளி அமேசான் சமவெளி. தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் ஆற்று படுகையே உலகின் மிகப்பெரிய சமவெளி பகுதியாகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் ஆற்று படுகையே உலகின் மிகப்பெரிய சமவெளி பகுதியாகும். மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்களுக்கு உதாரணம் எது? மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்களுக்கு உதாரணம் கடற்கரை. கடல் அலைகளின் அரித்தல் மற்றும் படிவித்தல் செயலால் கடற்கரைகள் உருவாகின்றன. இந்தியாவின் தக்கான பீடபூமி எதனால் உருவானது? இந்தியாவின் தக்கான பீடபூமி எரிமலை குழம்பால் உருவானது. தக்கான பீடபூமி எரிமலை வெடிப்பினால் வெளிவந்த குழம்புகள் குளிர்ந்து உருவானது. ஆர்டிக் பெருங்கடலை சூழ்ந்துள்ள கண்டங்கள் எவை? ஆர்டிக் பெருங்கடலை சூழ்ந்துள்ள கண்டங்கள் ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா. ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா. இந்த மூன்று கண்டங்களின் வடக்கு எல்லைகளே ஆர்டிக் பெருங்கடலுக்கு கரைகளாக உள்ளன. கீழ்கண்டவற்றுள் எது கண்டம் அல்லாத ஒரு நிலப்பகுதி? கீழ்கண்டவற்றுள் எது கண்டம் அல்லாத ஒரு நிலப்பகுதி? இலங்கை. இலங்கை 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு தீவு நாடு. இலங்கை 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு தீவு நாடு. இந்தியாவின் தென்கிழக்கே உள்ள வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர்ப்பகுதி எது? இந்தியாவின் தென்கிழக்கே உள்ள வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர்ப்பகுதி பாக் நீர் சந்தி. நீர் சந்தி என்பது 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி ஆகும். நீர் சந்தி என்பது 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி ஆகும். புகழ்பெற்ற மாலுமி பெர்டினாண்ட் மெகலன் எந்த நாட்டு மாலுமி ஆவார்? புகழ்பெற்ற மாலுமி பெர்டினாண்ட் மெகலன் ஸ்பெயின் நாட்டு மாலுமி. போர்ச்சுகல் நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் ஸ்பெயின் நாட்டு மன்னரின் உதவியுடன் உலகை வலம் வந்ததால் மெகலன் ஒரு ஸ்பெயின் நாட்டு மாலுமியாகவே வரலாற்றில் அறியப்படுகிறார். இவரே பசிபிக் பெருங்கடலுக்கு பெயரிட்டவர். பசிபிக் அப்படின்னா அமைதி. போர்ச்சுகல் நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் ஸ்பெயின் நாட்டு மன்னருடைய உதவியோட உலக வலம் வந்ததால மெகலன் ஒரு ஸ்பெயின் நாட்டு மாலுமியாகவே வரலாற்றில் அறியப்படுகிறார். இவரே பசிபிக் பெருங்கடலுக்கு பெயரிட்டவர். யாரு? பெர்டினாண்ட் மெகலன். பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது உண்மையானது? சமவெளிகள் ஆறுகளின் படிவுகளால் உருவாகின்றன. பீடபூமிகள் செங்குத்தான சரிவுகளை கொண்ட மேசை நிலங்களாகும். சமவெளிகள் ஆறுகளின் படிவுகளால் உருவாகின்றன. பீடபூமிகள் செங்குத்தான சரிவுகளை கொண்ட மேசை நிலமாகும். கூற்று இரண்டுமே சரி. சமவெளிகள் விவசாயத்துக்கு உதவுகின்றன. பீடபூமிகள் தாதுக்கள் நிறைந்த சமமான உச்சி கொண்ட நிலப்பகுதியாகும். யுரேசியன் படுகை என்பது எந்த பெருங்கடலில் அமைந்துள்ள மிக ஆழமான பகுதியாகும்? யுரேசியன் படுகை என்பது எந்த பெருங்கடலில் அமைந்துள்ள மிக ஆழமான பகுதியாகும்? ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் உலகின் மிகச் சிறிய பெருங்கடல். இதன் ஆழமான பகுதி யுரேசியன் படுகையாகும். உலகின் மிகப்பெரிய கண்டம் மற்றும் எஸ் வடிவத்தில் காணப்படும் பெருங்கடல் முறையே எவை? எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆசியா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல். ஆசியா உலகின் மிகப்பெரிய கண்டம். அட்லாண்டிக் பெருங்கடல் ஆங்கில எழுத்தான எஸ் வடிவ தோற்றத்தை கொண்டுள்ளது. நிலப்பரப்பின் மிகச்சிறிய நிலத்தோற்றங்களான கடற்கரைகள் மற்றும் மணற்குன்றுகள் எவ்வகை நிலத்தோற்றங்கள்? நிலப்பரப்பின் மிகச்சிறிய நிலத்தோற்றங்களான கடற்கரைகள் மற்றும் மணற்குன்றுகள் எவ்வகை நிலத்தோற்றங்கள்? மூன்றாம் நிலை. ஆறுகள், பனியாறுகள், காற்று மற்றும் கடல் அலைகளின் அரித்தல் மற்றும் படிவித்தல் செயல்களால் உருவாவவை மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள். புவியின் பரப்பளவில் 71% நீரால் சூழப்பட்டிருப்பதால் விண்வெளியில் இருந்து பார்க்கும் போது புவி என்ன நிறமாக தோன்றும்? நீல நிறமாக தோன்றும். அதிகப்படியான நீர்ப்பரப்பு சூரிய ஒளியை பிரதிபலிப்பதால் விண்வெளியிலிருந்து புவி நீல நிறமாக தோன்றும். ஆறுகள் கடலில் கலக்கும் இடத்தில் உருவாகும் வண்டல் படிவுகளான டெல்டா எவ்வகை நிலத்தோற்றத்தை சார்ந்தது?
ஆறுகள் கடலில் கலக்கும் இடத்தில் உருவாக்கும் வண்டல் படிவுகளால் ஆன டெல்டா எவ்வகை நிலத்தோற்றத்தை சார்ந்திருக்கும்? மூன்றாம் நிலை நிலத்தோற்றம். ஆறுகள் காற்று மற்றும் கடல் அலைகளின் அரித்தல் மற்றும் படிவித்தல் செயலால் உருவாவவை மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். கீழ்கண்டவற்றுள் எது பெருங்கடல் என்ற வகைக்குள் அடங்காது? கீழ்கண்டவற்றுள் எது பெருங்கடல் என்ற வகைக்குள் அடங்காது? மத்திய தரைக்கடல். புவியில் மொத்தம் 5 பெருங்கடல்கள் உள்ளன. மத்திய தரைக்கடல் என்பது ஒரு கடல் மட்டுமே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 5 பெருங்கடல்கள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா மத்திய தரைக்கடல் ஜஸ்ட் ஒரு கடல் தான், பெரிய கடல் கிடையாது. நிலப்பரப்பின் உயரத்தை அளவிட பயன்படும் அடிப்படை அளவுகோல். நிலப்பரப்பின் உயரத்தை அளவிட எது? கடல் மட்டம். ஏற்கனவே பார்த்தோம். கடல் மட்டம் உலகம் முழுவதும் சீராக இருப்பதால் நிலப்பகுதியின் உயரத்தை ஒப்பிட இதுவே சரியான அளவுகோலாகும். கீழ்கண்டவற்றுள் எது முதல் நிலை நிலத்தோற்றம் ஆகும்? கண்டங்கள். மிக பரந்த நிலப்பரப்பான கண்டங்களும் ஆழமான நீர்நிலைகளான பெருங்கடல்களும் முதல் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். உலகிலேயே மிக நீளமான ஆறான நைல் நதி எந்த திசையில் இருந்து எந்த திசை நோக்கி பாய்கிறது? உலகிலேயே மிக நீளமான ஆறான நைல் நதி எந்த திசையில் இருந்து எந்த திசை நோக்கி பாய்கிறது? தெற்கிலிருந்து வடக்கு. நைல் நதி ஆப்பிரிக்காவின் விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகி வடக்கு நோக்கி பாய்ந்து மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. நைல் நதி ஆப்பிரிக்காவின் விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகி வடக்கு நோக்கி பாய்ந்து மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. புவியின் 29% நிலப்பரப்பை உள்ளடக்கியுள்ளவை எவை? புவியின் 29% நிலப்பரப்பை உள்ளடக்கியது கண்டங்கள். புவிப்பரப்பில் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. மீதமுள்ள 29% நிலப்பரப்பாகும். இந்தியாவின் மிகப்பெரிய தீபகற்ப பீடபூமி எது? தக்கான பீடபூமி. தென்னிந்தியாவின் பெரும்பகுதியை உள்ளடக்கியுள்ள தக்கான பீடபூமி ஒரு முக்கோண வடிவ நிலப்பகுதி ஆகும். மலைகளை விட உயரத்தில் குறைந்த சமமான மேற்பரப்பு கொண்ட நிலப்பகுதியை என்னவென்று அழைக்கலாம்? மலைகளை விட உயரத்தில் குறைந்த சமமான மேல்பரப்பு கொண்ட நிலப்பகுதியை பீடபூமி என்று அழைக்கலாம். சமமான உச்சி மற்றும் செங்குத்தான சரிவுகளை கொண்டிருப்பதால் இது மேசை நிலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. புவியின் தென் துருவத்தில் அமைந்துள்ள கண்டம் எது? புவியின் தென் துருவத்தில் அமைந்துள்ள கண்டம் அண்டார்டிகா. நிஜமாலுமே இந்த லெசன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணோம். அதனால தயவு செஞ்சு அந்த கிளாஸ் உடைய வீடியோ நீங்க பாருங்க. அது பார்த்தாதான் உங்களுக்கு இந்த லெசன் தெளிவா புரியும். சரிங்களா? அடுத்து, அண்டார்டிகா கண்டம் புவியின் தென் துருவத்தில் அமைந்துள்ளது. இது எப்போதும் பனியால் மூடப்பட்டிருப்பதால் வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த துருவம் எது அப்படின்னு சொல்லி, எந்த கடல்? அண்டார்டிகா கண்டம். சரிங்க, கண்டம். எந்த கண்டம்? வெள்ளை கண்டம் அழைக்கப்படக்கூடிய கண்டம் எது? அண்டார்டிகா. அண்டாவே அப்படியே வெள்ளையா ஃபுல்லா பனியினால மூடி இருக்கும். அடுத்து, இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய் எது? இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய் 6 டிகிரி கால்வாய். இது அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தென்கோடி முனையான இந்திரா முனைக்கும் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுக்கும் இடையே அமைந்துள்ளது. இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய் 6 டிகிரி கால்வாய். மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் பாத்தீங்க அப்படின்னா 8 டிகிரி. மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது 8 டிகிரி. மினிக்காய் தீவு என்பது இந்தியாவின் லட்சத்தீவு கூட்டமைப்பில் உள்ள ஒரு தீவாகும். லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் 9 லா வருதுங்களா? அந்த லா வந்து அந்த முட்டை மாதிரி வர்றது 9 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 டிகிரி கால்வாய். இக்கால்வாய் லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தின் முக்கிய தீவுகளை அதன் தெற்கே உள்ள மினிக்காய் தீவில் இருந்து பிரிக்கிறது. அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கும் கால்வாய். அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கும் கால்வாய் 10 டிகிரி கால்வாய். வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் தீவு கூட்டத்தையும் நிக்கோபார் தீவு கூட்டத்தையும் இந்த கால்வாய் பிரிக்கிறது. பண்டைய நாகரீகங்களின் தொட்டில் என்று அழைக்கப்படும் நிலத்தோற்றம் எது? பண்டைய நாகரீகங்களின் தொட்டில் என்று அழைக்கப்படும் நிலத்தோற்றம் ஆற்று சமவெளிகள். இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகள் தான் மனித நாகரீகங்கள் தோன்றி செழித்தோங்கின.
இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில்தான் மனித நாகரிகங்கள் தோன்றி செழித்து ஓங்கின. இந்திய பெருங்கடலின் மிக ஆழமான அகழி எது? இந்திய பெருங்கடலின் மிக ஆழமான அகழி ஜாவா அகழி. ஜாவா அகழியினுடைய ஆழம் 7725 மீட்டர்கள் ஆகும். இது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் முக்கிய நீர்ச்சந்தி எது? இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் முக்கிய நீர்ச்சந்தி மலாக்கா நீர்ச்சந்தி. மலாக்கா நீர்ச்சந்தி உலகளாவிய கப்பல் போக்குவரத்தில் ஒரு மிக முக்கியமான வணிக பாதை ஆகும். மலாக்கா நீர்ச்சந்தி உலகளாவிய கப்பல் போக்குவரத்தில் ஒரு மிக முக்கியமான வணிக பாதையாகும். கீழ்கண்டவற்றுள் எது இந்திய பெருங்கடலின் எல்லையோர கடல்களில் ஒன்று? கீழ்கண்டவற்றில் எது இந்திய பெருங்கடலின் எல்லையோர கடல்களில் ஒன்று? அரபிக்கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல். இது மூணுமே தான். வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் ஆகியவை இந்திய பெருங்கடலின் முக்கிய எல்லையோர கடல்கள் ஆகும். இதோட பாத்தீங்கன்னா 94 வினாக்கள் நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படிங்கிற லெசனுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணலாம். இதை எப்படி நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.